உடம்ப குறைக்கணும்னு இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு வித்தியாசமான மாத்திரைய போடுறாங்க. அந்த மாத்திரைய போட்ட அடுத்த நாளே அவங்க உடம்புல 1 கிலோ வெயிட் கம்மி ஆயிடுது. அவ்வளவுதான், இந்த மாத்திரைய போட்டு வெயிட்ட கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாத்திரை விலை ரொம்ப அதிகம். நல்ல வேளையா இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. சோ அதனால அந்த மாத்திரைக்குள்ள என்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பெரிய ஷாக்கு. சோ அது என்ன, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுச்சுன்றது தான் முழு கதையே. சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல்ல ஒரு ஆஸ்திரேலியன் ஹாரர், அதுவும் 2026ல ரிலீஸ் ஆன சாக்கரேன்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு லேடி ஒருத்தவங்க பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு ஹானா. அவங்களால சாப்பிடறத நிப்பாட்டவே முடியல. கட் பண்ணா ஜிம்ல ஒரு லேடி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளு நல்லா ஒல்லியா இருக்காங்க. இவங்களோட பேரு அலானியா. இப்படி இவங்க ஒர்க் அவுட் பண்றத நம்ம ஹானா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே போராமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹானாவுக்கும் அலானியா மாதிரியே ஒல்லி ஆகணும்னு தான் ரொம்ப ஆசையே. அதனாலதான் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அலானியாவையும் பாக்குறாங்க. அவள மாதிரியே நம்மளும் ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனாலேயே வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிடணும்னு வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளோ டோனட்டையும் குப்பை தொட்டியில போடுறாங்க. அதோட நம்ம ஹானாவுக்கு வந்து டெய்லி நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்கு தோன்றதெல்லாம் டைரியா எழுதுற பழக்கம் இருக்கு. அப்படிதான் தினமும் நம்ம வெயிட் எவ்வளவு குறையுது எவ்வளவு ஏறுதுன்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு வராங்க. அதை பார்க்கும் பொழுது 80, 83 இந்த ரேஞ்சிலேயே இருக்கு அவங்க வெயிட். இதனால ஹானா கடுப்பாகி அதை கிழிச்சு போட்டு திரும்ப புதுசா ஆரம்பிக்கலாம். ஜிம்ல பார்த்தா அந்த அலானியா பொண்ணு மாதிரியே நம்ம ஆகணும்ட்டு எல்லாத்தையும் அகைன் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் ஜிம்முக்கு போக அங்க அந்த அலானியான்ற பொண்ணு 12 வாரத்துல உங்க வெயிட்டை கம்மி பண்றதுக்கான ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹானாவை இதுல கலந்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஹானாவும் 12 வாரத்துல என் வெயிட் குறையுமான்ட்டு கண்டிப்பா சொல்ல முடியாதே, இது ஒரு சேலஞ்ச் தானே, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதோட என்னோட சைக்காலஜி ரிசர்ச்சுக்காக தான் இந்த சேலஞ்சையே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அலானியா சொல்ல, ஓ அப்படின்னா உங்க ரிசர்ச்சுக்கு தேவைப்படுற ஒரு சோதனை எளிதானா நானு அப்படின்னு ஃபன்னியா அவங்க சொல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா கலந்துக்கோங்க, உங்க கூடவே சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க, 12 வாரத்துல வெயிட்டை கம்மி பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்ல, ஹானாவுக்கு வந்து அலானியா பொண்ணு பிடிக்கும்ன்றதுனால ஓகேன்னு சொல்லி அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றாங்க. சோ ஹானா வந்து டாக்டருக்கு படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு அவங்க டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த 12 வாரத்துக்கு நீங்க ஹியூமன் அனாட்டமியை தான் கத்துக்க போறீங்க. அதுக்காக உங்க ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு உடம்ப நாங்க தரப்போறோம். சோ அந்த உடம்புல தான் நீங்க ஹியூமன் அனாட்டமியை கத்துக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு இறந்து போனவங்களோட உடம்பு. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை கட் பண்ணி தான் ஹியூமன் அனாட்டமியை கத்துக்க போறாங்க. அப்படி நம்ம ஹானாவோட குரூப்புக்கு கிடைச்ச ஒரு உடம்பு பார்த்தா ரொம்ப குண்டான ஒரு லேடியோட உடம்பு. அந்த உடம்ப பார்த்து கூட இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்களா. ஹானாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நம்மளும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் குண்டா இருப்போமோ, அப்ப நம்மளையும் கலாய்ப்பாங்களோ அப்படின்னு அந்த உடம்பையும் இவங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஹானா என்ன கலர் நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்களோ அதே கலர்ல தான் இந்த இறந்து போன லேடியும் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. அதனால ஹானாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வீட்டுக்கு வந்து முத வேலையா அந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்றாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து யாரோ நம்ம ஹானாவை பாக்குற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். அதோட ஹானா வந்து இந்த டோனட் எல்லாம் குப்பையில போட்டிருப்பாங்கல்ல, குப்பையில இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து தின்னணும்னு தோணுது. அதனால குப்பையில இருக்கிற அந்த டோனட் எல்லாம் எடுத்து இது நம்ம கண்ணிலேயே படக்கூடாதுன்ட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லோருமே குப்பைகளை கொட்டுற ஒரு இடம், அங்க போய் அந்த டோனட் எல்லாம் போட்டுறாங்க. அப்படியே உள்ள எட்டி பாக்குறாங்க, ஆழமா போகுது. ஏன்னா எல்லா ஃப்ளோர்லயும் இருக்கிறவங்க இது வழியா தான் குப்பைகளை கொட்டுவாங்க. அதுக்குள்ள தலையை விட்டு இந்த ஹானா பார்க்கும் பொழுது கீழே ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னு நமக்கு காட்டல, பட் ஆனா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட நாளைக்கு ஹானாவுடைய பர்த்டே. அதனால ஹானா கரெக்டா 12 மணிக்கு ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க ஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்த்டே விஷ் பண்ணி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. அங்க இருக்கிற கிஃப்ட்டை விடவே பிரெஞ்சு ஃப்ரைஸை வைக்கிறாங்க. அதை பார்த்து தான் ஹானாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவங்களால சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உடம்ப குறைக்கணும்ல. அப்படியே ஹானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு லேடி நம்ம ஹானாவை உத்து பார்க்க, ஹானாவும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு நீங்க யாரு, எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது, ஏ ஹானா என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் மெலிசான்னு சொல்றாங்க. எது மெலிசாவா, ஹை ஸ்கூல்ல என் கூட படிச்சியே, ஆனா அப்ப நல்லா குண்டா இருப்ப, இப்ப என்ன மெலிசா ஆயிட்ட உண்மையாவே அப்படின்னு ஹானா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மெலிசான்ற பொண்ணு கிட்ட எப்படி நீ வெயிட்ட குறைச்சேன்னு கேட்கும் பொழுதுதான் அந்த பொண்ணு, நான் இதுக்காகவே ஒரு டேப்லெட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், அதோட பேரு கிரே. இந்த டேப்லெட்டை போட்டா போதும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம், நம்ம வெயிட் 1 கிலோ கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மெலிசா அவங்க போன்ல இதுக்கு முன்னாடி குண்டா இருந்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை காமிச்சு, பாத்தியா இதுக்கப்புறம் இந்த மெலிசா கிடையாது, இப்போ உன் முன்னாடி இருக்கிற மெல்லிசா நான் மெல்லிசா தான் இருக்கனே அப்படின்னு அவங்க அவ்வளவு சொல்றாங்க. ஆனா ஹானா நம்புற மாதிரி இல்ல. ஒரு சின்ன மாத்திரையால எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு குழப்பத்துல இருக்கும் பொழுது மெல்லிசாவும், நீ நம்பலனா ஓகே அந்த மாத்திரையை என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்கலான்னு பொழுது டக்குன்னு நம்ம ஹானா அந்த மாத்திரையை போட்டுக்கிறாங்க. மெல்லிசாவும் சூப்பர் ஹானா, இதுக்கப்புறம் இஷ்டப்படி என்ன வேணுமோ சாப்பிடு, காலையில எழுந்து பாரு வெயிட் கண்டிப்பா கம்மியா இருக்கும் அப்படின்னு இன்னொரு மாத்திரை
மாத்திரையும் கொடுக்குறாங்க. சோ ஹேனாவுக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட்டில பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இஷ்டத்துக்குன்னு நிறைய ஃபுட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. ஹேனா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆள் விசில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை கேட்டு ஹேனா எழுந்துக்கிறாங்க. அதோட அங்க இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல ஹேனாவுக்கு பக்கத்துல உடம்புல ட்ரெஸ்ஸே போடாம ஏதோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹேனா அதை பார்க்கல, நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அப்படியே ஹேனா திரும்பி பார்த்தா நேத்து நைட் அவங்க சாப்பிட்ட சாப்பாடுடைய மிச்ச மீதிலாம் இருக்கு. ஐயோ, அவ சொன்ன அந்த மாத்திரையை நம்பி இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டோமே, அவ்வளவுதான் வெயிட் எக்கச்சக்கமா ஏறி இருக்க போகுதுன்ட்டு வெயிட் மிஷின்ல போய் ஏறி நிக்கிறாங்க. பார்த்தா 1 கிலோ வெயிட் கம்மியாகி இருக்கு. ஹேனாவால எதுவும் நம்ப முடியல. எப்படி வெயிட் கம்மியாச்சு, அதுவும் அவ்வளோ சாப்பிட்டு, ஒருவேளை இந்த மாத்திரைனால தான் வெயிட் கம்மியாச்சான்ட்டு குழம்பி போறாங்க. இந்த மாத்திரையுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு அந்த மெல்லிசா பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு சேலஞ்ச் வருது. என்னன்னா, அந்த பொட்டேட்டோ மேஷ் பண்ற பொருள் உள்ள நம்ம கை உள்ள ஃபுல்லா போச்சுன்னா நம்ம ஃபிட்னு அர்த்தம். ஸோ எல்லா பெண்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவை போடுறாங்க சேலஞ்சுன்ட்டு. இதை பார்க்குற நம்ம ஹேனா, ஐயோ நம்ம கை விரல் கூட அதுக்குள்ள போவாதே, அந்த அளவுக்கு நம்ம கை தடியா இருக்கேன்ட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப அந்த மெலிசா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மாத்திரையோட விலை வந்து $5000. எது $5000 அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் நம்ம ஹேனா கிட்ட கிடையாது. சோ இன்னைக்கு ஹேனாவுடைய பர்த்டே தானே, அதனால ஹேனா அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க. ஒரு ரூம்குள்ள தான் ஹேனாவுடைய அப்பா இருக்காரு. அப்பா அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. பட் ஆனா அவரு வெளியே வரவே இல்ல, உள்ளேயே இருக்காரு. இங்க ஹால்ல அம்மா இருக்காங்க. அங்க கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேனாவும் அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்ல அவங்க அப்படியே திரும்பி பார்த்து வந்துட்டியா செல்லம் அப்படின்னு முகத்துல சிரிப்பே வரல. ஆனா இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா சிரிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஹேனா, உனக்காக கேக்லாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த கேக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல முட்டை, எண்ணெய் இந்த மாதிரி பொருள்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு வெயிட் அதிகமாகிற ஒரு நோய் மாதிரி இருக்கு. அதனாலேயே சாப்பிட்ற எந்த ஒரு ஃபுட்லயும் வெயிட் அதிகமாக்குற மாதிரியான பொருள் இருக்கவே இருக்காது. ஸோ அன்னைக்கு ஹேனாவோட பர்த்டே கொஞ்சம் மொக்கையா தான் போகுது. அதுக்கப்புறமா அந்த மாத்திரையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இப்போ இந்த மாத்திரையை போட்டாங்கன்னா இன்னும் 1 கிலோ வெயிட் கம்மியாகும். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை உங்களால போடவே முடியாது. ஏன்னா $5000 கொடுத்து தான் வாங்கணும். சோ அதனால ஹேனா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, சோ காலேஜ்ல இருக்கிற லேப் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாத்திரையை கொண்டு போய் அங்க இருக்கிற லேப்ல இந்த மாத்திரையில என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ இன்கிரிடியன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களாலேயே அந்த மாத்திரையை உருவாக்க முடியும்ல. சோ அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. அந்த மாத்திரைக்குள்ள இருக்கிறது இறந்து போன ஒருத்தவங்களுடைய உடம்பை எரிச்சு சாம்பல் வரும்ல, அந்த சாம்பல் தான் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஹேனாவுக்கு ஒன்னும் புரியல. ஒரு மனுஷனுடைய சாம்பலை சாப்பிட்டு எப்படி வெயிட் கம்மியாகுது, இதை தான் மெலிசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு குழம்பி போறாங்க. அந்த குழப்பத்தோடவே கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அந்த குண்டு லேடியோடைய உடம்ப தான் கட் பண்ணி நம்ம ஹேனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து அனாட்டமியா கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இறந்து போன குண்டா இருக்கிற அந்த லேடியோடைய உடம்புக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ட்டு ஹேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அது குண்டா இருக்குல்ல, அதனால பிக் பர்த்தா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க கலாய்க்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த உடம்புல இருந்து அந்த நெஞ்சு எலும்பை கட் பண்ணி எடுத்து இதெல்லாம் தேவையில்லாத பகுதி தூக்கி போட்டுருணும். நம்ம ஹேனா தான் அதை குப்பையில போடுறாங்க. ஆனா அப்பதான் ஹேனாவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த மாத்திரையை போட்டா கண்டிப்பா நம்ம வெயிட் கம்மி ஆகுது. ஏன்னா ஹேனா வந்து அதை கண்கூடா பார்த்திருக்காங்க. அதோட அந்த மாத்திரைக்குள்ள இருக்கிறது இறந்து போன ஒரு பர்சனுடைய சாம்பல் தான். $5000 கொடுத்து அந்த மாத்திரையை வாங்குறதுக்கு பதில் நம்ம கிட்ட தான் ஒரு பாடியே இருக்கே, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த பிக் பர்த்தான்ற அந்த உடம்புல இருந்து எடுத்த அந்த எலும்பு பொருள் எல்லாம் எடுத்து நைஸா கொண்டு வந்து ஃபர்னேஸ்ல எரிச்சு அதை சாம்பல் ஆக்குறாங்க. அப்புறம் அதை நல்லா மசிச்சு அந்த டேப்லெட்ல இருக்கிற மாதிரியே இன்னும் என்னென்ன வேணுமோ உப்பு தேவையான அளவு அந்த மாதிரிலாம் கலந்து அதை ஒரு கேப்சூல்ல போட்டு இவங்களே அந்த மாத்திரையை உருவாக்கிட்டாங்க. ஆனா ஹேனாவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையா அவங்க போட்டுக்கிறாங்க. அதை போட்ட உடனேயுமே அவங்க உடம்புல ஏதோ வித்தியாசமா தோணுது, வயிறுலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நாளைக்கு நம்ம வெயிட்டை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் இவங்க படுத்துடுறாங்க. அப்படி ஹேனா போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல அந்த வெயிட் மிஷின் இருக்கும்ல, அந்த வெயிட் மிஷின்ல யாரோ நிக்கிற மாதிரி அந்த வெயிட்லாம் தன்னாலேயே நகருது. ஸோ அடுத்த நாள் ஆகுது. அந்த ஜிம்ல இருப்பாங்கல்ல அலானியான்ற பொண்ணு, அவங்களுடைய அந்த 12 வார சேலஞ்சில் நம்ம ஹேனாவும் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய பில்டிங்கோடைய படிக்கட்டை ஏறணும். ஸோ ரொம்ப முடியாம ஹேனா அதை கம்ப்ளீட் பண்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு செமையா பசிக்குது. சரி எதுவும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கிச்சன்ல சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க கெட்டில் இருக்கும். அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம ஹேனாவுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. உடனே இவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த உருவம்
அப்படியே இருக்கு. சோ இந்த விஷயத்தை இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இது உண்மையா இல்ல இது மாத்திரை போறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ்னு தெரியலையே அப்படின்னு எழுதுறாங்க. சோ அப்புறம் அந்த அலானியாவுடைய அந்த 12 வார சேலஞ்ச் அதுல போயிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாங்க. ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அதே நேரத்துல பயங்கரமா பசிக்குதா இஷ்டத்துக்குன்னு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பண்ணா வெயிட் கண்டிப்பா அதிகமாகும்ல. ஆனா இவங்க வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா அது கம்மியாகுது. இடுப்பு அளவெல்லாம் செக் பண்றாங்க. எல்லாமே குறையுது. சோ இது பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம ஆனா அந்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க. ஃபுட்டையும் பயங்கரமா சாப்பிடுறாங்க. ஒருவேளை அந்த மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னா அதான் அந்த உடம்பு இருக்குல்ல பிக் பர்த்தா அதுல இருந்து சில பீசஸை நைஸா கொண்டு வந்து அதை எரிச்சு சாம்பலாக்கி அகைன் திரும்பவும் தயாரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ற அந்த பொருளுக்குள்ள அவங்க கையை விட்டு பாக்குறாங்க. நல்லாவே உள்ள போகுது. சோ நம்ம உடம்பு குறைஞ்சிட்டோம் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சோ தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. பயங்கரமா சாப்பிடுறாங்க. மாத்திரையை போடுறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. எங்க அந்த ஜிம்ல இருக்கிற அலானியான்ற பொண்ணு வந்து நம்ம ஆனாவோட வெயிட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ற அந்த மாத்திரை தான். ஆனா அந்த அலானியா பொண்ணு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்த 12 வார சேலஞ்சு இன்னும் முடியல. ஆனா அதுக்குள்ளேயே இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சோ அதனால ஆனாவை கூப்பிட்டு ஒரு போட்டோவை எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோடும் பண்றாங்க. அதுக்கு சூப்பரான கமெண்ட்லாம் வருது. அதை பார்த்து நம்ம ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆனாவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்க திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். ஆனா அங்க கெட்டில் இருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். என்னடா அது திரும்பவும் அந்த மாத்திரையால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சா அப்படின்ட்டு ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடியை கொண்டு வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி பாக்குறாங்க. பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த கெட்டில்ல மட்டும் அந்த உருவம் தெரியுது. சோ அப்பதான் ஆனா புரிஞ்சுக்கிறாங்க அந்த கெட்டில் வளைஞ்சிருக்கு. அப்படின்னா வளைஞ்ச மாதிரி பொருள்ல வர ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் தான் தெரியுது போல அப்படின்ட்டு ஸ்பூனை இவங்க எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல அந்த உருவம் தெரியுது. அப்படியே கையில அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு மெதுவா பின்னாடி போறாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல தெரியுது. நல்லா போய் பார்க்கும்போது தான் அந்த உருவம் அந்த பிக் பர்த்தான்ற அந்த குண்டா இருப்பாங்கல்ல அந்த லேடியோட உருவம். ஏன்னா நம்ம ஹேனா வந்து அவங்களுடைய உடம்புல இருந்து எடுத்த சாம்பலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க உருவம் தெரியுது. முதல்ல அந்த மெலிசான்ற பொண்ணு ஒரு டேப்லெட்டை கொடுத்திருப்பாங்கல்ல அதுவும் யாரோ ஒருத்தருடைய சாம்பல் தான். அதனாலதான் அந்த மாத்திரையை போட்டு அடுத்த நாள் எழுந்துக்கும் பொழுது நமக்கு மட்டும் காமிச்சிருப்பாங்க ஒரு ஆளுடைய உருவம் நிக்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு புரியல. கிளாஸ்ல கூட அந்த பிக் பர்த்தாவுடைய உடம்பையே அவங்க பாக்குறாங்க. நோட்ஸ்லயும் எழுதி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்க உடம்ப நம்ம சாப்பிட்றதுனால வர கில்ட்னால உருவாகிற ஒரு சைடு எஃபெக்ட்ஸா அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க தோன்றதெல்லாம். அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹேனாவை பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கே வராங்க. இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் ஊருக்கு போறேன், வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உடனே ஹேனாவும் அப்பாவை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நீங்க ஊருக்கு போனா எப்படி, வேற என்ன பண்றது, உங்க அப்பாவை நான் என்ன பண்ணாலும் அவரை மாத்தவே முடியல. அதனால நீ அடிக்கடி போய் உங்க அப்பாவை பார்த்துக்கோ. அதோட வீட்டுல இருக்கிற படையலை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திடு. அப்படி இல்லைன்னா அந்த பசி பேய்கள் வந்துடும் இப்படின்னு அம்மா சொல்றாங்க. இது வந்து புத்த மதத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த பசி பேய்கள் பத்தி பின்னாடி நமக்கு தெளிவா தெரிய வரும். ஆனா இப்ப நம்ம ஹேனா கண்ணுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன்ல உருவங்கள்லாம் தெரியுதுல அப்படின்னா இதுவும் ஒரு பசி பேயோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. சோ அந்த பயத்திலேயே அவங்க நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. உடனே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து மேல பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த பிக் பர்த்தான்ற அந்த லேடியோடைய உடம்பு அந்த இடத்துல இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா மேல மிதந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்க நம்ம ஹேனாவால உடம்ப சுத்தமா அசைக்கவே முடியல. அப்படியே அந்த பிக் பர்த்தாவை பார்த்து பயத்திலேயே அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிக் பர்த்தாவோட உடம்பு மெதுவா அப்படியே கீழே இறங்கி அதோட அது முகம் வந்து அப்படியே நம்ம ஹேனாவை முறைச்சு பாக்குற மாதிரியே கீழே இறங்கி நம்ம ஹேனாவோட உடம்போட ஜாயின் ஆகுற மாதிரி ஆகுது. டக்குன்னு பார்த்தா தூக்கத்துல இருந்து நம்ம ஹேனா எழுந்துக்கிறாங்க. சோ வந்ததெல்லாம் கனவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இதோட அந்த டேப்லெட் போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. கிளாஸ்ல இருந்து அந்த பிக் பர்த்தாவோட உடம்ப கொண்டு வந்து அதை எரிச்சு சாம்பலாக்கி டேப்லெட் ஆக்கி அதை தொடர்ந்து போடுறாங்க. இஷ்டத்துக்குன்னு பயங்கரமா சாப்பிடுறாங்க. இவ்வளவு சாப்பிட்டும் அவங்க வெயிட் ரொம்பவே குறைஞ்சு போகுது. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஜிம்ல ஒல்லியா இருப்பாங்கல்ல அலான்யா அவங்க நோட் பண்றாங்க. ஏன்னா என்ன ஆச்சு, மத்தவங்களை விடவே நீ ரொம்ப ஃபாஸ்டா வெயிட்ட குறைக்கிற. ஏன்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன்ல அதான் என் வெயிட் குறையுது. ஆனா அலான்யாவுக்கு டவுட் வருது. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வெயிட்லாம் கம்மி பண்ணவே முடியாது. சோ வெயிட் குறைக்கிறதுக்காக நீ வேற ஏதாவது பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆனாவும் இல்ல நான் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அதிகமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலான்யா என்ன சொல்றாங்கன்னா எது என்னவோ ஆனா இந்த அளவுக்கு வேகமா
நம்ம உடம்புல ஒரு மாற்றம் உருவாகுது அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனேயுமே ஆனாவும் வந்து ஓகே இதோட நம்ம அந்த டேப்லெட் போட வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏன்னா இவ்வளவு நாள் பயங்கரமா சாப்பிட்டு அந்த டேப்லெட் போட்டு பழகிட்டாங்களா, அதனால அகைன் போய் பேக் ஃபுல்லா அவ்வளோ சாக்லேட் அவ்வளோ பொருள் வாங்குறாங்க. சோ வீட்டுக்கு வந்து அதை சாப்பிடலாம்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு அவங்க கண்ணு முன்னாடி அந்த அலானியாவுடைய முகம் வருது. அவங்க சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது, சீக்கிரமா நடக்கிற மாற்றம் என்னைக்குமே ஆபத்து அப்படின்னு. சோ அதனால சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திடீர்னு அவங்க பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல பேக், அந்த பேக் தன்னாலேயே ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு சாக்லேட் இவங்க பக்கத்துல வருது. சோ ஹேனாவும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த பண்றது அந்த பிக் பர்த்தா தான், ஏன்னா அதுதான் அந்த ஓரத்துல நிக்குமே. நம்ம ஹேனா சாப்பிட வேணாம்னு நினைச்சாலும் அது சாப்பிட சொல்லுது. என்னாச்சுன்னு தெரியல, உடனே ஹேனா அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அதை சாப்பிடறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த பேக்கெட்டு அந்த பேக்ல இருக்கிற எல்லா பொருளையும் பிக் பர்த்தா அனுப்ப இவங்களும் ஒரே சிட்டிங்ல உட்காந்து மொத்தமா பினிஷ் பண்றாங்க. சோ அடுத்த நாளாகுது, கிளாஸுக்கு போறாங்க. அந்த பிக் பர்த்தாவோட உடம்ப தான் கட் பண்ணி செக் பண்ணும் பொழுது அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பிக் பர்த்தாவுக்கு லிவர் கேன்சர் இருக்குன்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மேபி அதனால தான் இவங்க இறந்தும் போயிருப்பாங்க போல. இதை பார்த்த உடனேயுமே ஹேனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா கேன்சர் இருக்கிற இந்த லேடியோடைய உடம்ப தான் சாம்பலாக்கி நம்ம ஹேனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஹேனா வந்து அவங்க மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் அங்க இந்த படையல் போட்டிருப்பாங்க. சோ மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி புதுசா ஒரு ஆப்பிள வச்சுட்டு வராங்க. இததான் அவங்க அம்மா பண்ண சொல்லியிருப்பாங்களே. சோ வீட்டுல இருக்கிற பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அங்கதான் அப்பாவும் இருக்காரு ஒரு ரூம்ல. ஆனா ஆனா அவங்க அப்பாவை பார்க்காமலே அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, ஜிம்ல அலானியாவுடைய அந்த சேலஞ்ச் எல்லாம் அவங்க பண்ணிட்டு அலானியாவையும் மீட் பண்றாங்க. அலானியாவும் அன்னைக்கு நான் சொன்னதை நினைச்சு எதுவும் தப்பா நினைச்சிட்டீங்களா, ஆக்சுவலா உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இது எல்லாத்தையும் சொன்னேனே. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு இந்த குறுக்கு வழிலாம் நல்லது கிடையாது, நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயுமே ஆனாவும் சோ இதுக்கப்புறம் நம்ம அந்த டேப்லெட் எடுக்கவே கூடாது, உண்மையா நேச்சுரலா நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாத்திரைகள் அதுக்குள்ள தானே இருக்கும் சாம்பல், அது எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நல்ல நல்ல ஃபுட்டா செலக்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவங்களே சமைச்சு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ திடீர்னு கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் டோரு தன்னாலேயே ஓபன் ஆகுது, மைக்ரோவேவ் அவனும் வந்து ஆன் ஆகுது. என்னன்னு புரியல ஹேனாவுக்கு. சரின்னு போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, திரும்பவும் அது ஓபன் ஆகுது. ஹேனாவுக்கு புரிய வருது இது எல்லாத்தையும் பண்றது அந்த பிக் பர்த்தாவுடைய ஆவிதான் அப்படின்னு. சோ அதனால ஸ்பூன் எடுத்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தா அந்த ஆவி அங்கதான் இருக்கு, இப்போ ரொம்ப பெருசா இருக்கு, அதுவும் ரொம்ப பக்கத்துல வேற நிக்குது. நம்ம ஹேனா வந்து இதுக்கப்புறம் கெட்ட ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நல்லதை மட்டும் தானே சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பிக் பர்த்தா கெட்ட ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுது. சோ ஹேனாவும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஃபுட்டை சாப்பிடலான்னு போறாங்க. ஆனா கடைசி நேரத்துல இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா திரும்ப அந்த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பனே ஆகவே இல்லை. அந்த பிக் பர்த்தா ஆவி போயிடுச்சா அப்படின்ட்டு அந்த ஸ்பூனுடைய ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கும் பொழுது அந்த ஆவி அங்கதான் இருக்கு. ஆனா அது பயங்கர கோவத்துல இருக்கு, வாயை பெருசா ஓபன் பண்ணி வச்சிருக்கு. அதை பார்த்த உடனே ஆனா பயந்து போய் வேகமா அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆனா பின்னாடியே அந்த பிக் பர்த்தாவோட ஆவியும் வருது, கதவை தன்னாலேயே திறந்து அது நடந்து வர சவுண்ட் எல்லாமே நம்ம ஹேனா காது கேக்குது. என்ன பார்க்க முடியல, ஒன்லி அந்த வளைஞ்ச பொருள்ல வர ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் தான் பார்க்க முடியும் போல. அந்த ஆவி வந்து அப்படியே மெதுவா அந்த பெட் மேல ஏறுற மாதிரிலாம் தெரியுது. ஆனா பயந்து போறாங்க, ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு கத்தும் பொழுது டக்குன்னு அந்த பிக் பர்த்தாவோட ஆவி அங்க இருந்து போயிடுது. இதாண்டா கேப்னு ஆனா வேகமா போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு மெதுவா படுத்து தூங்குறாங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க, பார்த்தா இவங்க கிச்சன்ல இருக்காங்க, கையில ஃபுட் இருக்கு. திரும்பி பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்த எல்லா ஃபுட்டையும் ஹேனா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்க உடம்ப அந்த பிக் பர்த்தா வந்து கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருக்கு. ஸோ நம்ம நினச்சதை விட இந்த விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஹேனா ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க டாக்டர் தானே, பேயின்றதெல்லாம் நம்பாம தூங்கும் பொழுது சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, அந்த மாதிரி நோய்க்கு என்னென்னலாம் காரணம், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரச்சனைலாம் ஹேனாவுக்கு வந்தது எப்போ, இந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான். இதே டேப்லெட் தானே மெலிசா போட்டுக்கிட்டு இருக்கா, அப்போ அவளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெலிசாவை இவங்க மீட் பண்ணுறாங்க. அதோட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற டேப்லெட்ல இறந்து போன ஒரு மனுஷனை எரிச்ச சாம்பல் தான் இருக்கு, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற, அப்ப இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஒரு மனுஷனுடைய சாம்பலை தானா? அதோட ஹேனா வந்து நீ தூங்கும் பொழுது ஏதாவது சவுண்ட் கேட்டுதா, இல்ல ரிஃப்ளெக்ஷன்ல எதையாவது பாத்தியான்னு சொல்லி கேட்க, ரிஃப்ளெக்ஷன்ல எல்லாம் நான் எதுவும் பார்க்கல, ஆனா நான் இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது விசில் சவுண்ட் மாதிரி எனக்கு கேட்கும், பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே தோணும். ஆனா ஒன்ஸ் உடம்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த மாத்திரை போடுறத சுத்தமா விட்டுட்டேனா, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹேனா அந்த மாத்திரை போடுறத விட்டாலும் அந்த பிக் பர்த்தாவோட ஆவி அவங்கள விட மாட்டாங்க.
மாட்டேங்குதா, ஸோ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் அந்த மெலிசாவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் செக் பண்ணு, மேபி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹேனாவும் போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஹேனாவுடைய லிவர்ல ஒரு கட்டி ஒண்ணு உருவாகி இருக்கு. அது கேன்சர் கிடையாதான், நார்மல் கட்டி தானா, ஆனா மேபி அது கேன்சரா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹேனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த பிக் பர்த்தாவோட லிவர்லயும் ஒரு கேன்சர் ஒண்ணு இருந்தது. அவங்களுடைய சாம்பலை சாப்பிட்ட நமக்கும் இப்ப அந்த கேன்சர் இருக்கு அப்படின்னா நம்மளும் அந்த பிக் பர்த்தாவா மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு பிக் பர்த்தா நம்மளோட உடம்ப கண்ட்ரோல் பண்றான்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த பிக் பர்த்தா ரொம்ப தூரத்துல தான் நிக்குமே, ஆனா இப்ப அது பக்கத்துல வந்து ஃப்ரிட்ஜ் டோர் எல்லாம் திறக்குதா, சோ அது ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹேனா வீக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடம்ப அந்த பர்த்தா கண்ட்ரோல்ல எடுத்துக்குது அப்படின்ட்டு ஒரு லைப்ரரியில போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எழுதி முடிஞ்ச வரைக்கும் தூங்காம இருக்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா திடீர்னு அவங்களோட ஒரு கண்ணு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி லெஃப்ட் சைடுக்கா போய் பர்த்தா அவங்க உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுது. அந்த நல்ல வேலையா டக்குன்னு இவங்க முழிச்சுக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, கிளாஸுக்கு போறாங்க. அந்த பிக் பர்த்தாவோட உடம்ப நம்ம ஹேனா தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அப்படி கட் பண்ணும் பொழுது அது ஒரு கேக் மாதிரி தோணுது. அதை எடுத்து சாப்பிடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இதை பார்த்து ஹேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தனியா ஹேனா கிட்ட வந்து, ஆனா என்ன ஆச்சு, திடீர்னு நீ உடம்ப குறைச்ச, அந்த மெலிசா பொண்ணு மாதிரியே நீயும் என்ன அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி சொல்றேன்னு தப்பா நினைக்காத, இந்த மாதிரி சீக்கிரமா உடம்ப குறைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை கேட்ட ஹேனாவும், ஏன் என்ன பார்த்தா என்ன போறாமையா இருக்கா உனக்கு, ஏன்னா நீயும் குண்டா தானே இருக்க, உன்னால குறைக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணும், இங்க பாரு, குண்டா இருக்கிறது எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது, நீ தான் அதை கேவலமா நினைக்கிற, எனக்கு நானா இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்புறம் ஹேனா வந்து நேரா அலானியாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஏன்னா தனியா வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தா தானே அந்த பிக் பர்த்தாவுடைய ப்ராப்ளம் வரும். அதனால இன்னைக்கு நைட்டு வந்து அலானியா கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அந்த அலானியாவுடைய வீட்டு கிச்சன்ல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்த எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு குப்பை மாதிரி கீழே கிடக்குது. சவுண்ட் கேட்டு அலானியாவும் வராங்க. என்ன நடக்குது இங்கன்னு கேட்கும் பொழுது ஹேனாவும், ஐயோ சாரி, இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, பட் உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு அலானியா கேட்க ஹேனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அவமானமாகுது. வேகமா அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே ரோட்ல நடந்து வரும் பொழுது வளைஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அதுல தெரியற ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த பிக் பர்த்தா இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல அது வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும், அதுவும் தூரமா இருக்கும். அப்புறம் பக்கத்துல வந்து பொருள் எல்லாம் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணி வெளியவே வருது. இதை பார்த்து பயந்து போய் வேகமா ஒரு ஹோட்டலுக்கு ஓடுறாங்க ஹேனா. ஏன்னா இந்த பிக் பர்த்தா கம்முன்னு இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு தான் வேணும். அதனால ஃபுட்டு வாங்கிட்டு நேரா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப வெளியே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவையும் திறக்கும் பொழுது அது அந்த பிக் பர்த்தா தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே இருந்து ஒரு குரல், ஏன்னா நான் தான் அப்பா வந்திருக்கேன், கதவை திற அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனா வந்து கதவை திறக்காம விண்டோ வழியா பார்க்கும்போது தான் அப்படியே விண்டோ சைடு ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி, அது விடுற மூச்சு காத்துலாம் கண்ணாடியில படுது. என்ன அந்த உருவம் மட்டும் தெரியல. அப்படியே கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா வீரல் விட்டு உடையுது. அது வழியா அந்த பிக் பர்த்தா உள்ள வருது. அதை பார்த்து ஆனா பயந்து போறாங்க. உடனே வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல ஃபுட்டு, அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதானே உனக்கு வேணும், நான் சாப்பிடணும், அதானே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்ல அந்த பிக் பர்த்தாவும் அப்படியே கட்டல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது நல்லா நம்ம ஆனா சாப்பிட்றத அது உட்காந்து பாக்குது. ஏன்னா ஆனா சாப்பிட சாப்பிட தான் அந்த பிக் பர்த்தாவுக்கு பவர் ஏறுது. எங்க வெளியே இருக்கிற அப்பாவும் குரல் மட்டும் கேக்குது. ஆனா என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்ல ஆனாவும் கத்துறாங்க, அப்பா நான் ஒன்னும் குழந்தை இல்லப்பா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்தி விடவே அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. ஆனாவும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறாங்க. ஆனா இன்னமும் பசிக்குது. ஆனா இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது அப்படின்ட்டு வீட்டுல ஒரு கேமரா இருக்கும். அதான் ஆனாவோட அம்மா வீடு முழுக்க கேமராவை செட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அப்படி ரூம்ல இருந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் இவங்க படுத்துடுறாங்க. அடுத்த நாள் தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்களே. சோ இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆனாவுக்கு எதுவும் தெரியல. ஆனா இவங்க தான் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பிக் பர்த்தா இவங்களோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி லெஃப்ட் ரைட்னு போகுது. சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே மொத்தமா வலிச்சு சாப்பிடுது. அதுவும் அந்த கேமரா முன்னாடி வந்து அப்படியே டைரக்டா பாக்குது. இதை பாக்குற ஆனாவுக்கு கை கால்லாம் நடுங்குது. அதோட ஒயிட்டா என்னத்தையும் சாப்பிடுது. பார்த்தா அது உடம்புல தடவர ஏதோ ஒரு லோஷனா. சோ அந்த அளவுக்கு பசியில இது வெறித்தனமா தின்னுது. சோ லோஷன்லாம் சாப்பிட்டா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு இவங்க உடனே கைய வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அதோட அவங்க வெயிட் செக் பண்ணி பார்த்தா 45 கிலோ தான் இருக்காங்க. உடம்புல எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளியே வந்தா பார்த்தா பேன் கேக்க செஞ்சு வச்சிருக்காங்க. யாரோ வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹேனாவோட அப்பா தான்.
ஸோ ஆனா நேரா அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க. பார்த்தா அவரு பயங்கர குண்டா இருக்காரு. ஸோ அவரு நார்மலா தான் இருந்தாரு. திடீர்னு அவர் உடம்பு வந்து பயங்கர குண்டாயிடுச்சு. வீட்டை விட்டே அவரால் வெளியே போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதோட அவருக்கு சக்கரை நோய் இருக்கு. தொடர்ந்து அவர் உடம்புல இன்ஜெக்ஷனை இறக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனாவுக்கு என்ன கோவம்னா அப்பா வந்து நம்மள கேர் பண்ணி பாத்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கோவம் இருக்கு. ஸோ அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்னால சாப்பிட்றத நிப்பாட்டவே முடியல. அதோட உங்ககிட்ட உன் அம்மா இப்ப ஊருக்கு போறதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா உண்மையிலேயே அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அதோட நீ எப்பயோ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்த. நேத்து தான் இங்கே வந்தியே. அதுவும் வந்து வீட்டுக்குள்ள என்னென்னமோ கத்திக்கிட்டு இருந்த. என்னன்னு கேட்க வந்தா என்னையும் திட்டி அனுப்பிட்ட. ஸோ ஆனா உனக்கு என்ன ப்ராப்ளம்? தயவு செஞ்சு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வா. அப்பா மாதிரியே கஷ்டப்பட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்கிற ஆனாவுக்கும் புரிய வருது. எப்படியாவது இந்த பிக் பர்த் ஆவிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு தோணுது. ஸோ அதை வந்து இவங்களால தனியா பண்ண முடியாது. இவங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஸோ அதனால ஆனா வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணும் ஆனாவை பார்த்து, என்னம்மா என்ன பார்க்க வந்திருக்க? எனக்கு தான் உன் மேல போறாமையாச்சே. ஆனாவும் இங்க பாரு, நான் தெரியாம பேசிட்டேன். இப்போ நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் அந்த டேப்லெட்டை போட்டு போட்டு என் உடம்பு இப்போ ரொம்ப வீக் ஆயிடுச்சு. என்னால் திரும்ப நார்மல் நிலைமைக்கு வரவே முடியல. ஓ, அந்த மெலிசா பொண்ணு கொடுத்த டேப்லெட்டா? அதெல்லாம் ஏன் போட்ட? அது மனுஷனோட சாம்பல் தானே. இது தெரிஞ்சும் ஏன் போட்டிருக்க நீனு? நான் ஒன்றும் அவ கொடுத்த டேப்லெட்டை போடல. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் வேற எதை போட்ட? அதான் நம்ம அனாட்டமி கிளாஸ்ல ஒரு பாடி இருக்குல்ல, பிக் பர்த்தா, அதோட உடம்ப தான் நைஸா கட் பண்ணி கொண்டு வந்து சாம்பலாக்கி அதை தான் டேப்லெட்டா போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. ஆனா நீ என்ன பண்ணி நான் என்ன பண்றது? வெயிட்டை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்ப வெயிட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு பொண்ணும், சரி கவலைப்படாத, இதோட நீ போடாத, நல்ல ஃபுட்டா சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்பு நார்மல் ஆயிடும்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை என் உடம்பு கிடையாது, அந்த பிக் பர்த்தாவோட ஆவி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், ஏ ஆனா சும்மா விளையாடாத, நான் ஒன்னும் விளையாடல, உண்மையா தான் சொல்றேன். அது நார்மலா பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது, வளைஞ்ச பொருள்ல வர ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு நிறைய ஸ்பூனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டுறாங்க. பார்த்தா அதுல அந்த பிக் பர்த்தாவோடைய உருவம் தெரியல. உடனே நம்ம ஆனாவும், என் பிளட்ல சுகர் லெவல் கம்மி ஆயிடுச்சுனா தான் அந்த ஆனா உருவமே தெரியும். இப்போ என் உடம்புல கரெக்டான அளவு இருக்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு எழுந்து நின்று எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்களா. இதை பாக்குற அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், ஆனாவுக்கு மென்டலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இங்க பாரு, வா போயிட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆனா வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லும் பொழுது பின்னாடி இருந்த கம்ப்யூட்டர் தன்னாலே கீழே விழுது. அதோட அங்க இருக்கிற பொருட்கள்லாம் அசைய ஆரம்பிக்குது. பிக் பர்த்தாவோட உருவமும் தெரியுது. இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், அப்படின்னா ஆனா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. உடனே ஆனா வந்து ஒரு கடைக்கு போயிட்டு நல்லா ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு பிளட் சுகர் அளவு அதிகமானதுக்கு அப்புறம் அந்த பிக் பர்த் ஆவியும் மறைஞ்சு போகுது. ஸோ இதுதான் என் ப்ராப்ளம், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிக் பர்த்தா யாரு, அதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போய் அவங்க ப்ரொஃபஸருடைய சாவியை ஆட்டையை போட்டு இந்த மாதிரி உடம்பெல்லாம் டொனேட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்டை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிக் பர்த்தாவோட உண்மையான பேரு கிரேஸ்ன்னு தெரிய வருது. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு தேடும் பொழுது கிரேஸுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ உடனே அந்த சிஸ்டரை போயிட்டு மீட் பண்றாங்க. ஸோ கிரேஸை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கிரேஸ் ரொம்பவே நல்லவ, அடுத்தவங்கள கேர் பண்ணிக்கிட்டே இருப்பா, அவளுக்குன்னு கேர் பண்ண யாருமே கிடையாது. ஸோ அவ மனசை நார்மல் பண்ணது என்னதுன்னா சாப்பிட்றது தான். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவ உடம்பும் பயங்கர குண்டாச்சு. அதோட அவ லிவர்ல சின்னதா ஒரு கட்டி வந்தது. அது சாதாரண கட்டி தான் நினைச்சோம், ஆனா அது போக போக கேன்சர் கட்டியா மாறும்ட்டு யாருக்கும் தெரியல. இது கேட்கிற ஆனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இப்போ ஆனாவுக்கும் லிவர்ல ஒரு கட்டி தான் இருக்கு அப்படின்னா இந்த கிரேஸ்ன்றவங்களுக்கு வந்த மாதிரியே தான் நமக்கும் கேன்சர் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்படி இது எல்லாத்துல இருந்தும் தப்பிக்கிறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை இவங்க கிட்ட. ஸோ ஆனா கிட்ட இருக்கிறது அந்த பிக் பர்த்தா உடம்ப எரிச்சு உருவாக்குன அந்த சாம்பல் மட்டும் தான். சோ அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு வந்தா அங்க அம்மா இருக்காங்க. சோ அப்பா சொல்லிருப்பாரு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு, ஆனா உண்மையிலேயே அவங்க திரும்ப வந்திருக்காங்க. சோ அதனால ஆனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. போயிட்டு அந்த பிக் பர்த்தாவுடைய சாம்பலை தேடலான்னு பார்த்தா அவங்க வச்ச இடத்துல அதை காணோம். அம்மா கிட்ட வந்து, அம்மா நீ எதுவும் கிளீன் பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஆமா ஏதோ தூசி நீ வச்சிருந்தா அதை குப்பத்தொட்டில போட்டேன்னு சொல்றாங்க. டக்குன்னு இவங்க வேகமா ஓடி போயிட்டு அங்க இருந்தா அந்த சாம்பலையும் எடுக்கிறாங்க. அம்மாவுக்கு புரியல, என்ன இந்த தூசிக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அவதான் சடனா வீட்டுக்கு வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ ஹானாவும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம உடம்புல சுகர் லெவல் கம்மி ஆயிடுச்சு போல, அது பிக் பர்த்தா தான் அப்படின்ட்டு. அம்மா கதவை திறக்க போறாங்க. அம்மா வேணாம் அப்படின்னு உங்க கத்த அந்த பிக் பர்த்தா கதவை அப்படியே பயங்கரமா திறக்க அம்மாவுக்கு அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹானாவும் அம்மாவை சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன பண்றதுன்னா உங்களுக்கு தெரியல, ஃபுட்டு சாப்பிட்டா அது போயிடும்ட்டு சாப்பிட ட்ரை பண்றாங்க. இன்னும் பிளட் சுகர் லெவல் அதிகமாகல. இப்படியே பயந்து பயந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு கத்துறாங்க. பார்த்தா வீட்டுல இருக்கிற பொருள்லாம் அப்படியே கீழே விழுது. அந்த பிக் பர்த்தா தான் அந்த வேலையை பார்க்குது. அதோட
அதோட நம்ம ஆனாவுடைய தலை முடிய பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விடவே ஆனாவால எழுந்துக்க முடியல. என்னடான்னு பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துல வர ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது தான் அந்த பிக் பர்த்தா நம்ம ஆனாவோட உடம்பு மேல ஏறிக்கிட்டு வருது. சோ ஆனா வந்து சாப்பிட மாட்டாங்கல்ல, சோ ஆனாவோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு சாப்பிடலான்றது தான் அந்த பிக் பர்த்தாவோட பிளானே. சோ ஆனாவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் பக்கத்துல வீட்டை கிளீன் பண்ற அந்த லிக்விட் இருக்கும், அதை எடுத்து டக்குன்னு குடிச்ச உடனேயுமே அந்த பிக் பர்த்தா அங்க இருந்து ஓடி போயிடுது. சோ ஆனாவும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா நம்ம சாக கூடாது, நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிக் பர்த்தாவுக்கு பவர். அதனாலதான் இவங்க லிக்விட குடிச்ச உடனேயுமே பயந்துகிட்டு அது அங்க இருந்து போயிடுச்சு, இவங்களும் குடிக்கிறத நிப்பாட்டினாங்க. சோ அப்புறம் ஆனா வந்து செம வேகமா ஓடி போறாங்க. போற வழியில ஒரு கடையில நல்லா சுகர் அதிகமா இருக்கிற ஜூஸை குடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃபோட கார்டெல்லாம் ஆட்டைய போட்டு இந்த உடம்புகள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணை வந்து வெளியவே இருக்க சொல்லிட்டு இவங்க அந்த பாடிகள்லாம் இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று தப்பா நடந்ததுன்னா மட்டும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. எங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எதுவும் புரியல. ஏ ஹேனா என்ன ஆச்சு உனக்கு, நீ என்னதான் பண்ண போற, அதையாவது சொல்ல. சோ இவ்வளவு நாளா அந்த பிக் பர்த்தாவுடைய அந்த சாம்பலை தான் நான் டேப்லெட்டா போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சாம்பல் எல்லாமே என் உடம்பை விட்டு வெளியே போகல, அதுக்கு பதிலா என் லிவர்ல ஒரு கட்டியா அதுங்க ஃபார்ம் ஆயிருக்குங்க. சோ என்னையும் அந்த பிக் பர்த்தாவையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் அந்த கட்டி மட்டும் தான். எப்படியாவது நான் அதை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பிக் பர்த்தாவோட ஆவி கிட்ட இருந்து நான் தப்பிச்சிருவேன். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், ஆனா இதை ஆபரேஷன் நீ வேற ஏதாவது டாக்டர் மூலியமா பண்ணிருக்கலாம்ல. பண்ணலாம், ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதுக்குள்ள இந்த பிக் பர்த்தா ஃபுல்லா என்ன கண்ட்ரோல்ல எடுத்துக்கும், அதுக்கு நான் விடக்கூடாது, இப்பயே நான் அந்த ஆபரேஷனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேஷன் பண்ணும்பொழுது பயங்கரமா வலிக்கும், அதுக்காக போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட சுகர் லெவல் அதிகமா இருக்க கூடாது, அதனால அதை ஸ்டேபிள் பண்ணி அப்படியே அவங்க படுத்துக்கிறாங்க. அவங்க வயித்தை அவங்களே கிழிச்சுதான் பண்ண போறாங்க போல. அதோட அந்த இடத்துல தான் அந்த பிக் பர்த்தாவுடைய உடம்பையும் வச்சிருக்காங்க. அது அப்படியே தலையை திரும்பி பாக்குது. நம்ம ஆனா வந்து அவங்களுக்கு அவங்களே ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா அவங்க போதை பொருள் யூஸ் பண்ணதுனால சம் இல்யூஷன் மாதிரி தெரியுது, ஏதோ கவர்லாம் அவங்கள சுத்தி இருக்கிற மாதிரியும். டக்குன்னு பார்த்தா குப்பைகள் இருக்கிற இடத்துல இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா குப்பையும் நம்ம ஆனா போட்டதுதான். ஆனாவும் இது ஒரு இல்யூஷன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க ஆபரேஷனை வயித்தை கிழிச்சு அந்த லிவர்ல இருக்கிற கேன்சரை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேட்க பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பிக் பர்த்தாவுடைய ஆவி பயங்கரமா பெருசா இவங்களை பிடிக்கிறதுக்கு வருது, இந்த ஆபரேஷனை தடுக்க நினைக்குது. சோ ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த கேன்சர் கட்டியை அப்படியே எடுத்து அங்க வந்து அந்த பிக் பர்த்தா ஆவியோடைய வாய்க்குள்ளேயே வச்சு திணிக்கிறாங்க. சடனா பார்த்தா அந்த பிக் பர்த்தாவோட ஆவி மறைஞ்சு போகுது. சோ ஆனாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோமோ அப்படின்னு. டக்குன்னு மேல யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. ஆனாவும் பாக்குறாங்க, பார்த்தா அங்க இன்னொரு ஒரு ஆனா இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, மேல இருந்து பாக்குற ஆனாவுக்கு வந்து எதுவும் தெரியாது, பட் ஆனா யாரோ பாக்குற மாதிரி தோணும். உண்மை என்னன்னா கீழ இருந்து இந்த ஆனா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. சோ அதை பார்க்கும் பொழுது கீழே இருக்கிற அந்த ஆனாவுக்கு வந்து முன்னாடி நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. டக்குன்னு அந்த போதை பொருளோட பவர்லாம் குறைஞ்சி ரியாலிட்டிக்கு வராங்க. பார்த்தா நல்ல வழியா ஃப்ரெண்டு பொண்ணு அங்க வந்துடுறாங்க. நம்ம ஆனா வந்து அவங்களுக்கு அவங்களே அந்த ஆபரேஷனை கிட்டத்தட்ட கரெக்டா பண்ணிருக்காங்க. சோ அதனால உயிருக்கெல்லாம் பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுக்கப்புறம் அந்த பிக் பர்த்தாவோட ஆவியும் இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்ல. சோ ஆனா வந்து அவங்க லைஃபை நிம்மதியா வாழலாம் நினைக்கிறாங்க. அந்த ஜிம் பொண்ணு அலானியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மொத்த ஃபுட்டையும் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதனால திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நான் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அலானியாவும் அதெல்லாம் பரவாயில்ல, சோ இன்னைக்கு இங்க தான் தூங்க போறியான்னு கேட்க நம்ம ஆனாவும் ஆமான்னு சொல்றாங்க. சோ நைட் டைம் ஆகுது, தூங்கிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஆனா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பிரச்சனை நமக்கு திரும்ப வந்துருச்சோ அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது நம்ம ஆனா ஃபுட்டெல்லாம் சாப்பிடல, அதுக்கு பதிலா அந்த அலானியான்ற பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள தான் கொடூரமா சாப்பிட்டு இருக்காங்களே. இது ஆனாவும் பார்த்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க. சோ அந்த பிக் பர்த்தாவோட ஆவிதான் இதெல்லாம் பண்ண வைக்குதா, இல்லனா இவ்வளவு நாள் அந்த சாம்பலை சாப்பிட்டு சாப்பிட்டு மனுஷக்கறியை சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்திருக்கா அப்படின்னு எதுவும் நமக்கு தெளிவா காட்டாம இந்த கதையை இங்கேயே முடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.